நண்பர்களே, இனிய மதிய வணக்கம். சற்று நெஞ்சு வலியோடு தான் நான் இப்போ உங்களுக்கு பேசுகிறேன். நான் பேசுவது நோக்கம், என் மனைவி தான் எனக்கு உலகம். என் மனைவியை தவிர்த்து எனக்கு வேறு எந்த உலகமும் இல்லை. ஏனென்றால் என் துன்பத்திலும் துயரத்திலும் நான் கடந்து வந்த இந்த 61 வயது வர எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய மனைவி மட்டுமே. அதனால் இந்த வீடியோ என்னுடைய மனைவிக்கான காணிக்கை. என் மனைவிக்கு என் அன்பை நான் செயற்கையாக சொல்லவே முடியாது. யார்கிட்ட வேணாலும் கொஞ்சம் சில நேரங்களில் செயற்கையாக பேசலாம். ஆனால் நமக்காகவே வாழக்கூடிய ஜீவன்கிட்ட இதயத்திலிருந்து மட்டுமே பேச முடியும். வழிகள் இவ்வளவோ மறைச்சி போய் சொல்லி எனக்கு முதல் முறை ஹார்ட் அட்டாக் வரும்போது மனைவிகிட்ட சொல்லவே இல்லை. துடிக்குமே வலிக்குமேன்ட்டு நானே தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுச்சுவேஷன் செய்ய வச்சது. ஆஞ்சியோகிராம்லாம் எடுத்தோம் ஜிஹெச்சில். சரி, இந்த உரை என் மனைவிக்கு மட்டும். என் ஆரோக்கிய மனைவியே, இன்றைக்கி ரொம்ப மீண்டும் அந்த வலியை தீவிரத்தை உணர்றேன். ஆனால் அந்த ஹார்ட் அட்டாக்கான உச்சத்தை தொடர ஆனால் வலிக்குது. நான் டாப்பாக வலிச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு காலையில் வீட்டை விட்டு இன்றைக்கி காலையில் நான் கிளம்புற நேரம் உனக்கு தெரியும், 9 மணி. இப்பொழுது மணி 1:40. இன்னும் சாப்பிடல மத்தியானம். ஆனால் இப்போவும் வரி 3.5 மணி நேரமாக மாறுற வழி இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு நேரம் காலம் நல்லா இல்லை. நேற்று முந்தானேத்து இரவு பஸ்ஸில் ஒருத்தன் ஃபோன் திருடுறான், மனசாட்சி இல்லாமல் ஏழைகிட்டேருந்து. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பதட்டத்தில் நான் ஓடினாலும் கையில் ஒரு 50,000 காசை வச்சுக்கிட்டு ஓடணும். மருத்துவ கொள்ளை ஒரு பக்கம். ஆல்ரெடி ராமச்சந்திராவில் நம்ம கேட்டாச்சு டார்லிங். அவங்க ஒரு 4-5 லட்ச பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணிடலாம் கையோட. அது வேறு வலி இருந்துக்கிட்டு தான் இருக்குன்னாங்க. இப்போ தான் ECG எடுத்து 1 வாரம் ஆகுது. நமக்கு அதுக்கெல்லாம் ரிஸ்க்குக்கும் பணத்துக்கும் நமக்கு என்ன பண்ணுறது புரியல. எனக்கு தைரியம் இல்லை, எல்லாம் சோர்வு இல்லை. ஆனால் இன்றைக்கி காட்டுற வலி 3-4 மணி நேரமாக அதிகமாக இருக்குது. இருப்பினும் உங்ககிட்ட பேசுறது தவிர வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? உன்னை பாதுகாத்துக்கொள். உன்னுடைய தம்பியை கெட்டியாக பிடிச்சிக்க, தம்பி மனைவியை பிடிச்சிக்க, அம்மா அப்பாவை கெட்டியாக பிடிச்சிக்க. நான் ஒரு தோற்றுப்போன கலைஞர், சினிமா கலைஞர். ஒரு அருவருப்பான சகோதரர்கள் நடுவில் பிறந்த குடும்பம். நான் பையன். என்னை எந்த அண்ணனோ யாரும் என்னை காப்பாற்ற மாட்டாங்க. எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது யார்கிட்டையும். அவர்களே குறை சொல்ல முடியாது.